ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இந்த K8ஓட மைக்ரோஃபோன் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிசீவரை உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு க்ரீன் லைட் எரியும். அதே மாதிரி இந்த மைக் வந்து இந்த பட்டன் வந்து இந்த பட்டனில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு க்ரீன் லைட் எரியும். அப்போ ரெண்டுமே வந்து க்ரீன் லைட் எரியும் போது உங்கள் ஃபோனில் வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது என்னோடய ஃபோனில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு வந்து பேசி காட்டுறேன். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து என்னோடய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேன் சவுண்ட், இந்த மாதிரி பல சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மைக்கை நம்மளோட ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ரிசீவரை உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை க்ரீன் லைட் எரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ரிசீவர்லேயும் உங்களுக்கு ஒரு க்ரீன் லைட் எரியும், இதுலேயுமே க்ரீன் லைட் எரியும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி எரியும் போது உங்கள் ஃபோனோட இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்னோட நார்மலான கேமராவில் வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு ஃபோன் செட்டிங்ஸுமே ஆன் பண்ணாமல் கேமராவில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மைக் வந்து ஒர்க் ஆகலை. நான் வந்து ஒரு கேமரா ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் சில செட்டிங்ஸ் வந்து நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ஒர்க் ஆச்சு. அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்கிறேன். இந்த K8 மைக் வந்து ஒரு வயர்லெஸ் தான். தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கும்போது கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கும். இப்போ கேட்குதா இல்லையான்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அவைலபிள் தான், வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300. இப்போது நான் வாங்குறப்போ 300 கிட்ட இருந்துச்சு. இப்போ நீங்கள் வாங்குறப்போ மேபி ஆஃபராக இருந்தால் உங்களுக்கு வந்து கம்மியாக ஆகலாம். ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.